அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள். விருந்தாளிகள் வரக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியரிடத்தில் இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒன்றுமே இல்லை என்று பதில் வருகின்றது. இதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். சிறிது நேரம் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு பொரித்த ஆடு அங்கே கொண்டு வரப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. ரிஸ்க் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், உணவு மாத்திரம்தான் ரிஸ்க் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அது அனைத்துமே ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த திக்ரை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மையும் வந்தடையும். அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக செல்வத்தை அல்லாஹ் செழிப்பாக்குவான். செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எப்பொழுதென்றால் நாம் நம்பிக்கையோடு யக்கீனோடு இந்த திக்ருகளை ஓதுகின்ற பொழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஓதிய திக்ர் என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக லா யம்லிகுஹா ذلك இல்லா அன்த. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக லா யம்லிகுஹா ذلك இல்லா அன்த. இந்த திக்ரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை அவர்களுடைய